விழாவின் கதாநாயகன் திரு டாக்டர் மகுடமுடி அவர்களை வணங்கி, என்னை போன்ற இங்கே ஆண்டோர்களும் சான்றோர்களும் இருக்கும் மேடையில் என்னை போன்றவர்களையும் கூப்பிட்டு இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று எண்ணிய மகுடமுடி அங்கிள் அவர்களை பற்றி இங்கே நாம் நிறைய சொல்ல வேண்டும். நம்ம ராஜேஸ்வரி மேடம் சொன்ன மாதிரி அவர் உண்மையாலுமே இங்கே இருக்கிற மக்களின் அது மாதிரி அவங்களுடைய ஏரியாவில் கச்சராப்பாளையத்தில் நீங்கள் எப்பயோ ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கலாம் அங்கிள், நீங்கள் ஏன் இந்த இடத்துல இந்த மலை கிராமத்துக்கு கீழே மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்குலாம் அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா 250லேருந்து 300 டோக்கன் ஓடும் ஒரு நாளைக்கு. இங்கே சாதாரணமாக போயிட்டு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் போனாலே போதும், அவங்க சொத்தை எழுதி வாங்கிடுவாங்க. ஆனால் அது மாதிரி கிடையாது. அவருடைய பேச்சு, அன்பு, அவர் ஏற்கனவே மதிவாணன் ஐயா சொல்கிற மாதிரி நோக்கு வருமம் தொடு வருமன்ற மாதிரி அவரை பார்த்தாலே உடம்பு சரியாக போயிடும். ஏற்கனவே டாக்டர் ஐயா பாலு அண்ணன் சொன்னார். பாலு அண்ணன் சொல்கிற மாதிரி என்ன தான் கொடுக்குறாருன்னு தெரியல. 6 மாதம் அம்மா நல்லா இருப்பாங்க, அப்படி 6 மாதம் நல்லா இருக்கிற மாதிரி என்ன கொடுப்பாரு, என்ன மாத்திரை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு கேட்டார். அவர் கொடுக்குற மாத்திரை ஒன்றும் கிடையாது, அன்பு அரவணைப்பு மட்டும்தான். அதாவது பார்த்தீங்கன்னா அன்பு மற்றும் அருள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை இருக்கும் தமிழில். அன்பு அப்படின்றது என்னென்னா, எனக்கு யாரை தெரியுமோ, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என் பசங்க, என் மனைவி, எனக்கு இவர்களால் எனக்கு காரியம் ஆகணும், அவர்கள்ட்ட நாம் செலுத்துவது அன்பு. அருள் அப்படின்றது என்னென்னா, எனக்கு யாருன்னே தெரியாது, எங்கேயோ நான் போயிட்டுருக்கேன், திருதுப்புன்னு ஒருத்தர் உதவி கேட்குறாரு, அவர் யார் என்னன்னு தெரியாது, அவருக்கு நாம் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம் பாருங்கள், அது அருள். டாக்டர் மகுடமுடி அங்கிள் அப்படின்றவர் முழுக்க அருளால் நிறைந்தவர். நம்ம ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நான் கள்ளக்குறிச்சியில் சிவில் மற்றும் கிரிமினல் அட்வொகேட் உண்டு. எனக்கு ஒரு 2000 கட்டு உண்டுங்க. பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஏஞ்சோம் அப்படின்னா ராத்திரி தூங்குற வரலையும் கிளைண்ட்டை பார்ப்போம், இது பண்ணுவோம், நிறைய சம்பாதிப்போம். உண்மை அதுதான். ஆனால் எப்போ மகுடமுடி அங்கிள் கூட ஒரு 10 வருடம் முன்பு எப்போ மகுடமுடி அங்கிள் கூட பழக ஆரம்பிச்சனோ, இந்த லைஃப் நாம் யாருக்கும் எதுவும் செய்யாமல் இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு அன்பு செலுத்தணும் என்னுடைய கான்செப்ட். அப்போ முன்பு என்னுடைய கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் யாருக்கும் துரோகம் செய்யலை, யாருக்கும் கெடுதல் செய்யலை, நான் நல்லவனாக இருக்கேன், என்னை பொறுத்தவரை என்கிட்ட கொடுக்குற வேலையை ஒழுங்காக செய்கிறேன், அவ்வளோதான். இதுக்காக சமுதாயத்துக்கு போய் நம்ம என்ன செய்யணும், சமுதாயத்துக்கு ஏதாச்சும் செய்யணுமா, என்னை சுற்றி நான் ஒழுங்காக வச்சுருக்கேன்ற கான்செப்டில் இருந்தது. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார். ஏன்னா திருமண பத்திரிகைகள்லாம் வரும்பொழுது நீங்கள் நம்ப மாட்டீங்க, எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மனிதர் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அதாவது நல்ல ஃபங்க்ஷன் வந்துடுது அப்படின்னா, இப்போ ஆடி மாதம் முடிஞ்சு ஃபங்க்ஷன் வரும், அவருக்கு மொத்தம் 20லேருந்து 22 பத்திரிகை வருங்க. நல்ல நாளில் 22 கல்யாணமும் அட்டன் பண்ணுவார் மகுடமுடி அங்கிள். 22 இதுலேயும் போய் டக்குன்னு தலையை காமிப்பார், எங்கே பார்த்தாலும் இருப்பார். அங்கிள் இப்போ தான் அங்கே பார்த்தேன், இல்லைப்பா அதாவது நான் கல்யாணமே அட்டன் பண்ண மாட்டேங்க, என்ன சொன்னால் கும்பலில் போய் என்ன எப்படி யாருக்கு என்ன தெரிய போதும், போனோமா வந்தோமா நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு கல்யாணத்தை நீ அட்டன் பண்ணலை அப்படின்னா அந்த குடும்பம் மற்றும் அந்த பரம்பரையின் உறவையே நீ இழக்கிற பிரச்சனை அப்படின்னார். அந்த வார்த்தை கேட்டவுடனே டக்குன்னு ஆகா நம்ம எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டு இருக்கோம் வாழ்க்கையில். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு அப்படின்றத மாற்றி அருள், ஒவ்வொரு மனிதனுக்கும் அருள் வேணும், ஒன்றும் கிடையாதுங்க. மோட்டிவேஷன். இப்போ இருக்கிற மக்களுக்கு என்ன தேவைப்படுது, இப்போ இருக்கிற மாணாக்களுக்கு என்ன தேவைப்படுது, லாஜிக்காக பேசுவோம் நாம், சிம்பிளாக. என்ன அப்படின்னா இப்போ இந்த கேஜிஎஃப்னு ஒரு படமும் ப்ளஸ் இன்னொன்று புஷ்பான்ற படமும் தான் 1000 கோடி கிராஸ் பண்ணிடுச்சுன்றாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், இந்த 2 படத்துலையுமே என்ன இருக்குது, ஹீரோவை நெகட்டிவாக காமிக்கிறாங்க. அப்போ இந்த சமுதாயம் எதை நோக்கி போயிட்டுருக்கு? இப்போ இருக்கிற ஜென் ஜி அப்படின்னு ஜென்ரேஷன் சொல்கிறாங்க, அதுக்கு பக்கம் என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஜென் ஜிக்கு அப்புறம் ஜென்ரேஷன் வந்துருத்துன்னு. இந்த சமுதாயம் எதை நோக்கி போயிட்டுருக்கு? ஒரு நெகட்டிவான ஹீரோவை, ஒரு கடத்துகிற ஹீரோவோட படத்தை 1000 கோடி ரூபா ஒரு வசூல் செய்யுது அப்படின்ற மாதிரி இருந்தால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா இந்த அறிவாசனம் மாதிரி புத்தகம் தான் தேவை. அவங்களுக்கு எப்படி மோட்டிவேஷன் கொடுக்கறது? நம்ம இப்போ இருக்கிற தலைமுறை அடுத்த ஒரு 20 வருடம் கழித்து இந்த சமுதாயம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக நான் யோசிக்கும் பொழுது நீங்கள் நம்ப மாட்டீங்க, கஞ்சா, இன்னொன்று மணல் கடத்தல் எவ்வளவு போயிடுது. சாதாரணமாக ஒன்றும் கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம் வச்சுருக்காரு மகுடமுடி அங்கிள் மாதிரி. அவர்கிட்ட கேட்குறேன், என் பையனை ஹாஸ்டலில் சேர்த்துலான்னு பார்க்குறேன் அப்படின்னா, அவர் என்கிட்ட சொன்ன அடுத்த வார்த்தை, வேணாம் பிரசன்னா,
நீ ஹாஸ்டலில் சேர்த்த அப்படின்னா நீ படிக்கிற ஹாஸ்டல் மாதிரி இப்போ இல்லை. இப்போ சேர்த்தனா நிறையா விஷயங்கள் அதில் கஞ்சா அது மாதிரி நிறையா வந்துடுது. உன்னால் ஒழுங்காக பார்க்க முடியுமான்னு தெரியல. சரி, வெளியில் ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினைக்கிறியா, எங்கே வேணால் சரி, ஆனால் உன் குடும்பத்தை கொண்டு போய் அங்கே வச்சிரு அப்படின்னாரு. பார்த்தீங்கன்னா இது மாதிரி சமுதாயம் போயிட்டுருக்க நேரத்தில் யாருக்கு நம்ம வந்து நிறையா இவங்களுக்கு நெறிமுறையை காமிக்கிறது யார்? என்னுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக மாயோ தியரின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாயோ அப்படின்றவர் வந்து ஒரு தியரி. சாதாரண நம்ம ரஜினிகாந்தை சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டார், அடுத்தது வந்து ஒரு நல்ல வீடு கட்டினார், அடுத்தது சமுதாயத்தில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் தேவைப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு உணரணும்னு நினச்சார். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேருந்தும் இன்னொரு ஸ்டேஜ், அதாவது பேசிக் நீட்ஸ், நெசசிட்டி நீட்ஸ், எஸ்டீம் நீட்ஸ், சோஷியல் நீட்ஸ் அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நீட்ஸ்லேருந்தும் மேலே மேலே ஒருத்தன் போகணும் அப்படின்னா போகிறதுக்கு ஒரு உந்துதல் வேணும். நாம் முன்ன மாதிரி விவேகானந்தர் இப்போ இருக்கிற காலத்தில், அதாவது பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி இப்போ இருக்கிற காலத்தில் நான் விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் தேடி நான் போகிறேன், நான் போயிட்டு எனக்கு ஒரு குருவை தேடி போகிறேன்னு கிடைக்கல. என் குரு டாக்டர் மகுடமுடி அங்கிள் வழியாக அவரை குருவாக பார்த்தேன் நான். என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேருந்து முன்னேறணும் அப்படின் போது கள்ளக்குறிச்சியில் கட்டு இருக்குது, மெட்ராஸில் ஒரு ஆஃபீஸ் போட போகிற அங்கிள், என்ன அங்கிள் பண்ணலாம், நீ போடுப்பா பார்த்துக்கலாம். மெட்ராஸில் ஆஃபீஸ் போட்டேன். ராஜேஸ்வரி மேடம் சொல்கிற மாதிரி அவரோட சொந்த கட்டை கொடுத்தாரு, ஒரு பெரிய வக்கீலை வச்சோம். போய் பேச போகும்போது அன்றைக்கி வரல அவர். உடனே அடுத்த வார்த்தை சொன்னார், தம்பி நீ பேசுப்பான்னாரு. நான் பேசினா உத்தரவாயிடுச்சு. அதுலேருந்து என்ன அப்படின்ற மாதிரி தான் நாம் தான் பெருசாக நினச்சிட்டோம் போல். உந்துதல், நம்ம என்ன சொல்ல வரோம்னா உந்துதல் தேவை. அந்த உந்துதல் யாரால் கொடுக்கப்படுறதுன்னு தேவை. இவரால் இதனை இவர்கண் முடித்தல் அப்படின்ற மாதிரி இவரால் சொல்லப்படும் வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நம்ம மனசில் போய் பாஞ்சு நாம் முன்னேறணும், வாழ்க்கையில் அடுத்த கட்ட போகணும். ஒன்றும் கிடையாதுங்க, அங்கிள் இவ்வளோ கட்டு வச்சுருக்கிறேன், எனக்கு எதுக்கு, நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக ஆகலை, வேணான்னு சொல்ல போகிறேன்னு சொன்னேன். அடுத்த வார்த்தை, எனக்கு நேரம் கிடையாது அங்கிள், இவங்களெலாம் வச்சுட்டு இவங்களுக்குவே நல்லது சொல்கிறது என் வேலை இல்லை, வந்தம்மா சம்பாதிச்சம்மா இருந்துட்டு போகலாம். இல்லைப்பா, நம்மளால் முடியாமல் யாராலப்பா முடியும்? அடுத்த வார்த்தை, கண்டிப்பாக உன்னால் முடியும். என்ன, ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உழைக்கணும். 23ஆம் புலிகேசிலி படத்தில் வர ஜோக்கை தான் அடிக்கடி அங்கிள்கிட்ட சொன்னேன். அது எப்படி எங்களை அந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், அயராத உழைப்பின் நடுவே இவ்வளவு வேலை செய்யும்போது அந்த டயக்ராம் வரையும் போது இது சொல்லுவாங்க, இந்த சிந்தனை எப்படி மண்ணா உங்களுக்கு தோன்றியதுன்ற மாதிரி. எப்போ அவர் எழுதுவார்னு தெரியாது, எப்போ தூங்குறாருன்னு தெரியாது, எப்போ படிக்கிறாருன்னு தெரியாது. அங்கிள் 24 மணி நேரம் தான் உங்கள் நேரம் தான் எனக்கு இருக்குது, ஆனால் என் நேரம் என்னமோ ஹெக்டிக்காக போகிற மாதிரி இருக்குது. இவ்வளவு வேலைகள் நடுவில் நீங்கள் ஒரு அதாவது பழமுக மன்னன் ஷோ அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி எங்களுக்கு நீங்கள் எல்லா விஷயமே கற்றுக்கிறீங்க. என்ன காரணம்னாங்க, சாதாரணமாங்க அது ஒரு புக்கில் சொல்லியிருந்தாங்க, ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து பிடிச்சி செஞ்சாலே அதுவே ஒரு தூக்கத்துக்கு சமங்க. நம்ம தூங்கணும்னு அவசியம் இல்லை. நான் 6 மணி நேரம் ஒரு புக்கை எழுதுறாரு அங்கிள், 4 மணி நேரம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எழுதுனாருன்னா அதுவே தூக்கத்துக்கு சமம். நாம் என்ன பண்ணுவோம், 8 மணி நேரம் இன்றைக்கி தூங்கலை அப்படின்னு நம்ம யோசிச்சாலே அன்றைக்கி முழுக்க நமக்கு வேலை ஓடாது. தூங்கணும், மதியானம் லைட்டாக 1 மணி நேரம் தூக்கத்தை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த உலகம் இது போன்ற மனிதர்களே தான் நேசிக்குது. இது போல மனிதர்களின் புத்தகத்தை நாம் வாசித்தோம் அப்படின்னா அறிவின் மூலயமா ஆசனம் கட்டி நாம் மிகப்பெரிய ஆளாக முடியும். இப்போ இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு இது தேவைப்படுது. இவரால் அது கண்டிப்பாக அந்த விஷயம் அதை நோக்கி, அருள்ன்ற விஷயத்தை நோக்கி மக்களுடைய வாழ்க்கையை இவர் நகர்த்துறாரு. எங்கள் ஏற்கனவே லாஸ்ட்டாக முடிக்கிற மாதிரி எங்கள் தளபதி விஜய் அவர் சொல்கிற மாதிரி உளவியல் ரீதியாக சொல்லணும் அப்படின்னா நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.